ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். மதுரையிலிருந்து வைகை புயல் வடிவேல் இருக்காருல்ல, அவரு வாய்ப்பை தேடி விஜயகாந்த் சாரை வந்து பார்க்குறாரு. விஜயகாந்த் சாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம, சின்ன கவுண்டர் படம் இருக்குதுல்ல, சின்ன கவுண்டர் படத்துல விஜயகாந்த் சாருக்கு ஒரு கொடை பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு ரோல் கொடுக்குறாரு. யாருக்கு? வடிவேல் சாருக்கு. வடிவேல் சாருக்கு ரோல் கொடுத்தது மட்டும் இல்லாம, வடிவேலுக்கு அப்போ ட்ரெஸ் கூட இல்ல. அதனால 5 செட் ட்ரெஸ்ஸை விஜயகாந்த் சார் வாங்கி கொடுக்குறாரு. அப்போ கடவுளா தெரிஞ்ச விஜயகாந்த் சார் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு வரங்காட்டி வடிவேலு வந்து விஜயகாந்த் சாரை கண்டுக்கவே இல்லை. விஜயகாந்த் சாரை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கிறாரு, போராட்டம் நடத்துறாரு. அப்புறம் வந்து திமுகவோட சேர்ந்துட்டு விஜயகாந்த் சாரை எதிர்த்து நின்று பேசுறாரு. இப்படி பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருந்த வடிவேலு சாரை விஜயகாந்த் சார் தூசியா கூட மதிக்கல. விஜயகாந்த் சார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு பிறவி கலைஞன். அவனுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே அவனோட பிறவி குணமே சூப்பரான கேரக்டர், சரியா காமெடி பண்ணுவான். அவனை யாரும் திட்டாதீங்க, அது அவனுக்கும் எனக்கும் உள்ள பர்சனல் அப்படின்னு அதை வந்து அப்பவே டிராப் பண்ணிட்டு, வடிவேலை பத்தி எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் விஜயகாந்த் சார் வெளிவிடவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது விஜயகாந்த் சார் இப்போ நுரையீரல் நோய் தொற்றுனால நுரையீரல் வீக்கம், நுரையீரல் அலர்ஜி, அதுக்கப்புறம் வந்து கொரோனா தொற்று இப்படின்னு நிறைய பிரச்சனைனால மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழறாரு. அப்போ கூட வடிவேலு சார் வந்து விஜயகாந்த் சாருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தல. ஆரம்ப காலகட்டத்தில் 5 செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, உன்னை இப்படி ஒரு மனுஷனா உருவாக்கி, ஒரு கலைஞனா உருவாக்கி, நீ எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் உன்னை எதிர்த்து நின்று ஒரு குரல் கூட கொடுக்காம உன்னை வளர்த்து விட்ட ஆளுக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்காம, அவரோட இறப்புக்கு கூட வராம இன்னும் நீங்க அங்கேயே இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு.